ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் நம்ம வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் இப்போ நிறைய பேர் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து வில்லிங் இருக்காங்க. ஸோ அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் நம்ம வந்து ஒரு டயர் 1 காலேஜஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மெயினாக டயர் 1 காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த காலேஜஸில் ஒரு சில குறிப்பிட்ட காலேஜஸில் மட்டும்தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டால் ஈஸியாக வந்து இசிஇ ஓரியன்ட் ஜாப்ஸுக்கும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஓரளவுக்கு நல்ல டயர் 1 காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஹிந்துஸ்தான் எடுத்துக்கலாம். ஸோ ஹிந்துஸ்தான் வந்து ஓரளவுக்கு ஃபில் ஆகக்கூடிய காலேஜ். ஸோ அதில் வந்து ஹிந்துஸ்தான் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓசிக்கு வந்து 154 கட் ஆஃப் வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து போயிருக்கு. ஸோ அதே மாதிரி பிசிக்கு வந்து 138, பிசிஎம்க்கு 143, அடுத்தது எம்பிசிக்கு 114. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்சிக்கு வந்து 105, எஸ்சிஏக்கு 105 இந்த ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் ஓரளவுக்கு ஓகே. ஸோ இது வந்து ரேங்கிங்கில் வந்து ஓரளவுக்கு மீடியமான ரேங்கிங் உள்ள காலேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா எடுத்துக்கலாம். ஸோ ராமகிருஷ்ணாவுக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் ஓசிக்கு வந்து 172, இதே வந்து பிசிக்கு வந்து 162.5, அதே எம்பிசிக்கு 157, பிசிஎம்க்கு 148, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 158, 162 அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிருக்கு. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சக்தி மெயின் ரோடில் இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஓசிக்கு வந்து 157 கட் ஆஃபு, பிசிக்கு வந்து 142, இதுக்கு வந்து 147 பிசிஎம்க்கு, எம்பிசிக்கு 143 கட் ஆஃப் வந்து போயிருக்கு. ஸோ மற்ற எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஈஸியாகவே வந்து கிடச்சிருக்கு. ஸோ மினிமம் லோ கட் ஆஃப் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஸ்ரீசக்தி, ஸோ ஸ்ரீசக்தி வந்து 2 காலேஜ் இருக்குது. ஒன்று வந்து எல்என்டி பைபாஸில் இருக்கிற காலேஜ். ஸோ அதில் வந்து பயோமெடிக்கல் வந்து 139 வந்து ஓசி கட் ஆஃபாக இருக்குது. மற்றதுக்கெலாம் வந்து ஒரு 100 சம்திங் தான். ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக இது கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் என்ஜிபி. ஸோ டாக்டர் என்ஜிபி ஓரளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டான காலேஜ்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஓசி வந்து 167 கட் ஆஃப் மினிமம் வந்து இருக்குது. பிசிக்கு வந்து 152, பிசிஎம்க்கு 133.5, எம்பிசிக்கு 157, எஸ்சி எஸ்டிக்கு வந்து எல்லாமே கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ கலைஞர் கருணாநிதி ஓரளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டான காலேஜ் தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 142 ஓசிக்கு வந்துருக்கு. அடுத்தது பிசிக்கு 132, எம்பிசிக்கு வந்து 128 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கேபிஆர். ஸோ கேபிஆர் காலேஜஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், மில்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஓன் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறனால நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஓசி வந்து 179, பிசி வந்து 170 கட் ஆஃபு, இதே வந்து பிசிஎம் முஸ்லீமாக இருந்ததுன்னா 175.5, இதே வந்து எம்பிசிக்கு 164 கட் ஆஃப் வந்து மினிமம் வந்து இருக்குது. அடுத்தது எஸ்சிக்கு வந்து 136 மினிமம் கட் ஆஃப் வந்து வேணும். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃபு. ஸோ இந்த பயோமெடிக்கலில் நம்ம கோயம்புத்தூர் ரீஜியன் எடுக்கிறப்போ இந்த மாதிரி வரும். ஸோ மற்ற டாப் காலேஜஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி எடுத்துக்கலாம். ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பயோடெக்னாலஜி இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ பயோடெக்னாலஜி வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான். இது வந்து எய்டட் கோர்ஸ் கிடையாது. ஸோ செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ் வந்து ஓசிக்கு 192.5 கட் ஆஃப் மினிமம் இருக்கணும். பிசிக்கு வந்து 187.5, பிசிஎம்க்கு 188.5, இதே எம்பிசிக்கு 184, எஸ்சி எஸ்டிக்கு 160, எஸ்சிஏக்கு வந்து 186 வந்து மினிமம் கட் ஆஃப் வந்துருக்கு. இதே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்த கோர்ஸு. ஸோ இதுக்கு வந்து ஓசி வந்து 190, பிசிக்கு வந்து 186.5, பிசிஎம்க்கு வந்து 188, எம்பிசிக்கு வந்து 183 வந்து மினிமம் கட் ஆஃப், எஸ்சிக்கு வந்து 161, எஸ்சிஏக்கு வந்து 165, எஸ்டிக்கு வந்து 178.5. ஸோ இதுதான் வந்து இருக்கிற மினிமம் கட் ஆஃப்ஸு. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து கோயம்புத்தூர் ரீஜன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த காலேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறதுக்கு பதிலாக வந்து இசிஇஏ வந்து எடுக்கலாம். ஸோ ஏன்னா இசிஇயில் ஒரு பார்ட்டு தான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ என்ன வில்லிங் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.